ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சாத்தியம் இருக்கா, இல்லை விசில் சின்னம் எடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட நிலை. ஜனநாயகன் படத்துல ஒரு பிளேஸ் ரெண்டு பிளேஸ் இல்லை, 14 இடங்கள்ல கட் பண்ண வேண்டிய சீன்ஸ் இருக்கு. 14 பிளேஸை கட் பண்ணி அந்த படத்தை எடுக்கணும்னா அந்த படத்தை எடுக்காமல் இருக்கதே மேல். மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ துண்டு மிச்சம் வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா 14 சீன்ஸை மிகப்பெரிய அளவு, 1-2 சீன்ஸ் கட் பண்ணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். 14 சீன்ஸ் அந்த இடத்துல கட் பண்ண வேண்டி வந்த முழு படத்தை இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விவகாரம் இல்லை, இது முன்பிருந்தே நடக்கிற விவகாரம். அதாவது எலெக்ஷன்ல ஒருத்தர் இருக்கப்ப அவர் ஓட்டுக்கு நிற்கிறப்ப அவரோட படங்கள் எதையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு நீதி எதுவும் இல்லை. இருந்தாலும் ஆளுங்கட்சியின் பக்கம் சென்சர் போர்டை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பக்கம், திமுகவின் பக்கம் தான் இருக்கு. இதனால் விசில் சின்னத்தை தன்னுடைய சின்னமாக அறிவித்திருந்தார். இருந்தாலும் கூட விசில் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தமிழ் நடிகர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரகாஷ்ராஜ், மயில்சாமி அவங்களாம் போட்டி போட்டு தோத்து போயிட்டாங்க. விசில் சின்னம் காணாமலே போச்சு. ஏன்னா விசில்ல இருக்கு பிரச்சனை, பொலிட்டிக்கல் ரீதியான பிரச்சனை. அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படம் ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசில் சின்னம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 விஷயங்களை ஆராய போகிறோம். இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வெளியிட்ட பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, என் மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், உடல் ஆரோக்கியம், சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பல விஷயங்களை பேசிக்கிட்டு வரேன். அந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களோட வந்து சேரணும்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மாத்திரம் ஒன்றை கொடுத்துற மறந்துடாதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் உள்ளடங்களாக சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணலாம், ஜனநாயகன் படத்தில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் கூட 5 லாயர்ஸை வச்சு கழிச்ச இந்த தீர்ப்பில் ஒரு ஆடு மட்டும் இது ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா இருந்தால் 14 இடத்தை தடை செஞ்சு தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே விஜயோட படங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூ சர்டிஃபிகேட் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. யூ சர்டிஃபிகேட் தான் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம். அப்படின்னா யூ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படங்கள், அதில் சில ஆபாசமான காட்சிகளாக இருக்கலாம், வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி சீன்ஸ், சில ஜாதி அந்த கொடுமைகள் அப்படி இப்படின்னு பேசுகிற படங்களாக இருக்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வடசென்னை படத்துக்கு கிடைச்சது ஏ சர்டிஃபிகேட். ஏன்னு சொன்னால் அதில் தூசண வார்த்தைகளை பேசிக்கொள்வாங்க. ஸோ ரொம்ப சகஜமாக பேசிக்கொள்வாங்க. வடசென்னை படம் ஹிட் ஆனதும் எங்களுக்கு தெரியும், அது வேற கதை. அதே மாதிரி யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பெரியாரை கூட்டிகிட்டு உங்களோட அம்மா அப்பாவோட போயிட்டு நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற அனுமதியை வாங்கி கொள்வது.
அப்படிங்கிறது தான் யூஏ சர்டிஃபிகேட். யூ சர்டிஃபிகேட் அப்படின்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஜனஜமான படம் அப்படிங்கிறது தான் யூ சர்டிஃபிகேட். யூ சர்டிஃபிகேட்க்கு தான் விஜயோட படங்களாக இருக்கட்டும், அஜித் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் படங்களாக இருக்கட்டும், யூ சர்டிஃபிகேட் தான் ட்ரை பண்ணும். யூ சர்டிஃபிகேட் அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தன்மையும் இருக்குது. யூ சர்டிஃபிகேட் போட்டால் அந்த படம் பொருளாதார ரீதியாகவும் வெற்றி அடையக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப டிக்கெட் அழிக்கும். அதுவும் விஜயோட படம் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இப்போ மிகப்பெரிய சான்ஸ் இல்லை, அதுதான் வெற்றி அடையும். படம் வெல்லுதோ தோற்குதோ, கதை நல்ல கதையாக இருக்கலாம், கெட்ட கதையாக இருக்கலாம், மோசமான கதையாக இருக்கலாம், இதில் சுட்ட கதையாக இருக்கலாம், சுடாத கதையாக இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் படம் வசூல் ரீதியாக முதல் நாளே சாதிக்கும். போட்ட காசை இட பன்மடங்கே எடுத்துருவாங்க. எடுத்த ஜனரஜகம் அப்படின்னு சொல்லிட்டா இனி சொல்ல வேணும். யூ சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த படம் அல்லுன்னு அல்ல போகுது. அது மட்டும் இல்லாமல் இது விஜயோட கடைசி படம், அதனால எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. தியேட்டர் இன்னைக்கு கேள்விப்பட்டது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுனா தியேட்டர் எல்லாமே மொச்சிருவாங்க ஆட்கள். அந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் எல்லா ப்ரொசீஜரும் அப்படி இருக்கு. அப்படிங்கிறப்ப ஜனநாயகன் படத்தின் மீதான வேட்கை மக்களுக்கு அதிகம். இப்போ விஜய் ரசிகன் இல்லை, விஜய் ரசிகன் இல்லாதவன் கூட ஜனநாயகன் படத்தை போயிட்டு பார்ப்பாங்க, இல்லாட்டி ஓடிடி தளத்தில் கூட பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா ஜனநாயகன் படம் வசூல் ரீதியாக சாதிக்க போகிறது உண்மை. மிகப்பெரிய வசூல் சாதனை. அப்படி இருக்கப்ப சென்சர் போர்ட், தணிக்கை வாரியத்தோட பண்பு என்னன்னா, மக்களுக்கும் சினிமா துறைக்கும் இடையில ஒரு நல்ல பண்பை பேணுறது. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நல்ல சீன்ஸ் இருக்கா, அந்த படத்தில் சமூக விளிம்பிகள் கதைக்கப்படுதா, சாதி வெறி அதுகள் கதைக்கப்படுதா, அந்த படத்துக்கு தடை விதிக்கணும். இதில் பயங்கரமான சீன், அதாவது ஹொரர், அந்த சீன்ஸ் இருக்கா, அது மாத்திரம் இல்லாமல் இந்த சீனில் காயங்கள் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த தணிக்கை வாரியம், சென்சர் போர்ட். ஒரு சினிமாவுக்கும் மக்களுக்குமான ஒரு நீதியை பேணுறது தான் தணிக்கை வாரியம். இப்போ இது வேற பக்கம் மாறிடுச்சு. முன்பிருந்த சென்சர் போர்டே, அதாவது 1980 காலத்துலேயே இது மாறி போச்சு. மாறி போயிட்டு இப்போ இது ஆளுங்கட்சியின் கைப்பாவை, ஆளுங்கட்சியினரின் கைப்பாவை, இல்லாட்டி பணத்துக்கு மாரடிக்கும் ஒரு சங்கமாக மாறிடுச்சு. அதுக்கும் ஏஜென்ட் மார்க்க இருக்காங்க. காசு கட் பண்ணுறியா அப்படின்னு அந்த படத்தை எவ்வளோ கட் பண்ணுற, சரி 30% எனக்கு வரணும், 30% எனக்கு வந்தால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், 30% எனக்கு வர்ற மாதிரி பார்த்துக்க, ஏன்னா சரியா 30% ரிலீஸ் ஓகேவா, இல்லாட்டி 40% ரிலீஸ் பண்ணு, எனக்கு தணிக்கை வாரியத்துக்கு ரிலீஸ் பண்ணு அப்படின்னு. இது ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் எல்லா நாடுகள்லையும் இருக்க பிரச்சனை தான். ஆனால் சென்சர் போர்டே இப்படி இருக்கப்ப, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார துறையில் மிகப்பெரிய ஆணிவேராக அமைந்தது தான் சினிமா. சினிமா ஒரு நாளைக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில். தமிழில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15 படங்கள்கிட்ட, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 15 படங்கள்கிட்ட ரிலீஸ் ஆகுது. 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். இந்த மாதிரியான பட ரிலீஸ் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை. எந்த நாட்டிலையும் இல்லாத அளவு இது அந்நிய செலாவணியை அல்லது உள்நாட்டு செலாவணியை எடுத்துக்கொள்ளும் ஒரு துறை தான் சினிமா துறை. ஸோ சென்சர் போர்டில் கையை வச்சிருச்சு. அந்த லஞ்சம், ஊழல், அந்த மாதிரி விஷயங்கள் சென்சர் போர்ட்லேயும் கை வச்சு 1980க்கு முற்பட்ட காலப்பதிகளே அது கையை வச்சிருச்சு. கையை வச்சுட்டு இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சர் போர்டு ஏன் தடை விதிக்குது? இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியாமல் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இந்த படத்தில் இப்படி காட்சிகள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் படம் எடுத்திருப்பாங்க. விஜய்ட்டு படம் வரப்போகிற பொலிட்டிக்கல்
ஒரு அரசியல்வாதியின் படம். சென்சர் போர்டு இதை கவனிச்சிருக்காதா? இது இது பார்த்தீங்கன்னா சென்சர் போர்டு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி விஜய்க்கு ஒரு சென்சர் போர்டு இருக்குமா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த படத்தில் எப்படி எப்படி காட்சிகள் இருக்குது, விஜய் செலவு செஞ்சு விஜய் சம்பளம் கொடுத்து ஆக்கப்பட்ட ஒரு சென்சர் போர்டு இருக்கும். சென்சர் போர்டு இருந்தால் அந்த சென்சர் போர்டு அனுமதி அளித்து தான் அதை தணிக்கை வாரியத்துக்கு அனுப்பி அந்த தணிக்கை வாரியத்துலேயும் ப்ராப்ளம் அப்படின்னா என்னடா இது, நாங்கள் செக் பண்ணி எல்லாத்தையும் ரீகரெக்ஷன் பண்ணி தானே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் பாயிண்ட். அவங்க என்னத்தான் ஒரு துடி அளவு கூட வன்முறை காட்சிகள், ஆபாச காட்சிகள், தூசண வார்த்தைகள், ரத்தம் தெளிக்கும், பதைக்கும் ஹொரர் ஃபிலிமாய் இல்லாமல் ஒரு தண்ணிப்பட்ட ஒரு பச்சை தண்ணி மாதிரி ஒரு படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பச்சை தண்ணி மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாலும் கூட அங்கே தணிக்கை வாரியம் தடை செய்யும். ஏன்னா இது விஜய்கிட்ட படம், மிகப்பெரிய வசூலை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு படம். அப்படிங்கிறப்ப தணிக்கை வாரியம், அதுவும் ஆளுங்கட்சிக்கு உட்பட்ட ஒரு போர்ட், சென்சர் போர்ட். அது இல்லாமல் பணக்காரங்க யாருன்னு பார்த்து அவங்க மேலே கை வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு கலெக்ஷனை வாங்குறது, இல்லாட்டி பணக்காரர்களின் கைப்பாவை அப்படியே இயங்குகிற சென்சர் போர்டு விஜய்ட்டு படமாக இருந்தால் தடை விதிக்கும். இறையாண்மை இதான் நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதா நீதி அப்படின்னு கேட்டு உயர் மட்டத்தில் நீதி தொடுத்தாலும், நீதி கேட்டு போரிட்டாலும் அப்படியா அப்படியே சென்சர் போர்டு பார்க்கும். விஜய் படத்துக்கு இப்படி கேஸை போடுறீங்களா நீங்கள், சரி அப்படின்ட்டு அந்த படத்தை போட்டு காட்டும். இப்படியாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சாடித்தான் விஜய் பேசியிருப்பார். அவங்க கட்சிக்கு போட்டு காட்டும் இந்த படத்தை, போட்டு காட்டி இந்த நீங்கள் ப்ராப்ளம் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சென்சர் போர்டு சொல்லும். இப்படிங்கிறப்ப விஜய்க்கு இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதை கோர்ட்டில் நியாயம் கேட்டு போனால் அந்த பிரச்சனை ஒரு 3 பிரச்சனையாக வந்து நிற்கும். இதை தொடர்ந்து February 6 இல்லாட்டி 13 இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் குடியரசு தினம், அது எல்லா லீவும் வந்து சேருது. அதெல்லாம் முன்னிட்டு 6ஆம் தேதி இல்லாட்டி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகலாம். அது மாத்திரம் இல்லாமல் விசில் சின்னம், இப்போ எத்தனை தொகுதிகளில் ஒரு கட்சி போட்டியிடுது அப்படின்னு பார்த்து தான் 234 தொகுதி இப்போ இருக்குது. 234 தொகுதியில் 233 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோமே. அங்கே ஒரு தொகுதி மிஸ்ஸிங். அந்த ஒரு தொகுதியில் கூட விசில் சின்னத்தை கேட்டு வேறொரு கட்சி விசில் சின்னம் தனக்கு வேண்டும்னு வாங்கிக்கலாம். அதனால் 234 தொகுதிகளையும் விஜய் பிடிச்சிருப்பது ஒரு பெரிய விஷயம். விசில் சின்னத்தை கட்சியின் ரீதியாக தாவேக தலைவர் விஜயின் ரீதியாக மட்டும்தான் விசில் சின்னத்தை வச்சிருக்காங்க. விசில் சின்னம் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதற்கான மனுவையும் கோரிட்டாங்க தாவேக கட்சியில். அதை முன்னிட்டு விசில் சின்னம் அவங்களுக்கு கிடைக்கும். போக அப்டேட்டாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணுமா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சால்வியின் மறுபக்கம். பாய், டேக் கேர்.